போன 5 வருஷத்துல மின்வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பத்தி சொன்னாங்க. போன 5 வருஷத்துல என்னென்ன வேலைகள் நடந்துச்சு, 122 துணை மின் நிலையங்கள் முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த வெள்ளை அறிக்கையிலே இருக்கு. அந்த வெள்ளை அறிக்கையிலே 122 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆனா சொல்லும் போது என்ன சொன்னார், எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கல, நடுவில் எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கலன்னு ஒரு வார்த்தைகள் இடையில இடைச்செருகளா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அதுல குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மின்மாற்றிகள் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர், அது 99,573 கடந்த 5 வருஷத்துல போடப்பட்டதா அவரே அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிட்டு திரும்ப சொன்னார் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இஹெச்டி லைன் இருக்கு, ஒரு 4003 கிலோமீட்டர் போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாரு, எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் ஹெச்டி லைன் இருக்கு, ஒரு 25,963 கிலோமீட்டர் போன 5 வருஷம் உள்கட்டமைப்பு பணிகள் அந்த மின் விநியோகத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல எல்டி லைன் இருக்கு, ஒரு 23,179 கிலோமீட்டர் அளவுக்கு போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் இடையில கேப்ல வரும்போது திரும்ப ஒரு முறை என்ன சொன்னாரு, போன 5 வருஷம் எதுவும் நடக்கல, வருமானம் கூடுச்சு, ஆனா செலவு எங்க போச்சுன்னு தெரியல, அந்த பணங்கள் நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. இது எல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சரத்துகள், அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தான் இப்ப நான் இந்த நேரத்தில் உங்க இடத்துல முன்வைக்க விரும்புறேன். அதே போல 25 வருஷத்துக்கு மேலா இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் மின்மாட்டிகளை பற்றி சொன்னார். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்ப மாத்தணும், கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் அதாவது யாருக்குமே தெரியாதவங்களுக்கு வேணா அது ஒரு புதுசா தெரியும். ஏன்னா இவர் இப்பதான் போய் 40 நாள் ஆச்சு, அதனால அவருக்கு அது புதுசா தெரியும். ஏற்கனவே மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இது தொடர்ந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அரசும் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய தொடர் நடைமுறை பணிகள் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. இப்ப நம்ம அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் எவ்வளவு துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்ம துணை மின் நிலையங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவோம். அந்த வகையில் போன 5 வருஷத்துல 423 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. 5 வருஷம் சேர்ந்து 423 துணை மின் நிலையங்கள்ல பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது இருக்கு, பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, நிலம் எடுத்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் கோர வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறது இருக்கு, சில பணிகள் நிலம் இல்லாத இடங்களும் இருக்கு. இது எல்லாம் தொடர் நடைமுறைகள். அதனால ஏதோ புதுசா 25 வருஷத்துக்கு மேல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் கூட ஒரு கருத்து சொல்ல முடியும். அதாவது என்னன்னா, எங்கெல்லாம் நாங்க இந்த லோ வோல்டேஜ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்க கணக்கெடுத்து ஏறத்தால 20,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திரம். உங்களுக்கே தெரியும், அதை நான் சட்டசபையிலையும் சொன்னேன், சில நேரங்களில் பத்திரிகைகள்ட்டையும் சொன்னேன். இதெல்லாம் மின்சார வாரியம் கணக்கெடுத்து செய்யக்கூடிய பணிகள். இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆர்எம்யூ போட்டோம். நிறைய எங்களுடைய கழக இளைஞர் அணி சிலர் துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் கூட அவருடைய கைகளாலேயே அந்த ஆர்எம்யூ பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 5,433 ஆர்எம்யூ சென்னை உட்பட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கு. அதுல இன்றைய மின்துறை அமைச்சருடைய முதலமைச்சர் தொகுதி பெரம்பூர் தொகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 260 ஆர்எம்யூ போட்டு 260 ஆர்எம்யூ பெரம்பூர் தொகுதியிலேயே கடந்த 5 ஆண்டுகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. 5,433 புதிய ஆர்எம்யூகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. சென்னையில் அதே போல யூஜி கேபிள் எங்கெங்கெல்லாம் முடிக்காம இருந்ததோ பல நேரங்களில் நான் சட்டசபையில் சொன்னேன், யூஜி கேபிள் முடிக்காத இடங்கள்ல அது முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதையும் நான் எவ்வளவு என்னங்கிறதையும் சொன்னேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.